என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னியில் ஒரு குட்டியாக ஒரு ஹெல்த்தியாக ஒரு பொரியல் பார்த்துடலாமா. இதுக்கு நான் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அரிஞ்சு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸை சேர்த்துக்கணும். கேரட் பீன்ஸ் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அதுவே நல்லா வெந்துடும். அப்புறம் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு 2 முட்டை அடித்து ஊற்றிடுங்க. 2 முட்டை அடித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா கிளறி விடணும் மிக்ஸ் பண்ணி. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டிங்கன்னா சுவையான கேரட் பீன்ஸ் பெப்பர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் இதை குழம்பு ரசம் தயிர் இதோடு சாப்பிட்றத விட வெறும் சாதத்தில் இந்த பொரியலை சேர்த்து சாப்பிட்டோன்னா அப்படியே வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.